அண்மைச் செய்தி. சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான தகவல்களை பகிர நேரலையில் காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். தற்போது சென்னையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். தற்போதைய நிலவரம் என்ன? நேற்று ரித்வா புயல் காரணமாக நேற்று மழை பெய்யும் என்று காத்திருந்த நிலையில் இன்று காலை 7 மணி முதல் தொடர்ச்சியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. காலை முதல் பெய்து வரும் அந்த கனமழையின் காரணமாக அதாவது விடுமுறை அரசு அளித்திருக்க வேண்டும். இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். நம்ம இருக்கக்கூடிய பகுதி இங்கே திருவல்லிக்கேணி பெரிய தெருவில் இருக்க ஒரு தனியார் பள்ளியில், இந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கிடையே பெற்றோருடன் ரெயின்கோட் போட்டு அதே போல மழையில் நனைந்தபடி ஒரு இன்னலுக்கு உள்ளாகி பள்ளிக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கனமழைக்கார இன்று காலை முதல் மழை பெய்து வரும் நிலையில இன்று விடுமுறை அளித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த விளம்பர திமுக அரசு இதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாமல் மழை பெய்யாத அன்று விடுமுறை அளிக்கிறது. ஆனால் மழை பெய்யும் போது விடுமுறை அளிக்காததால் இங்க இருக்க பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு காலை 7 மணி முதலே ஒவ்வொரு பள்ளிக்கும் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி தங்களுடைய சீருடையை நனைந்தபடியே உள்ளே செல்லுகின்றனர். அதே போல அதாவது மழை வராது என்ற காரணத்தினால் பல மாணவ மாணவிகள் குடை எடுக்காமலும் ரெயின்கோட் போடாமலும் பள்ளிக்கு வரும்போது இந்த பெய்து வரும் இந்த கடந்த 3 மணி நேரமாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக சீருடை அணிந்திருந்த சீருடை அனைத்தும் நனைந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிக்கல்வித்துறை சென்னை மாவட்டத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருக்க வேண்டும். ஆனால் மழை பெய்தும் கூட விடுமுறை அளிக்காததால் மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மழையில் நனைந்தபடி பெற்றோரும் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. சைக்கிள் ரிக்ஷா முதல் ஆட்டோக்களில் வரக்கூடிய மாணவ மாணவிகள் இறங்கி மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் அதே போல சாலைகளை பொறுத்த வரைக்கும் சென்னை சாலைகள் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது. மழையில் நனைந்து வரக்கூடிய சைக்கிளில் வரக்கூடிய மாணவ மாணவிகள் பள்ளத்தில் சைக்கிள் விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய பெற்றோர்கள் மழை பெய்து வரும் காரணத்தினால் எங்கே பள்ளம் இருக்குமோ மேடு இருக்குமோ என்ற மரண பயத்தில் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இந்த திருவல்லிக்கேணி பகுதியை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இங்க பயின்று வராங்க. விடுமுறை அளித்திருந்தால் இந்த சிரமம் இருந்திருக்காது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை மழையே வரவில்லை. ஆனால் அரசு விடுமுறை விட்டது. ஆனால் கடந்த 3 மணி நேரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதியில் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களை பள்ளிக்கு விட்டுவிட்டு பணிக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வரும் சூழ்நிலையில் ஆசிரிய பெருமக்களும் இந்த மழையிலே நனைந்து உள்ளே செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த விளம்பர திமுக அரசு மழை வரும் காலங்களில் விடுமுறை அளிக்காமல் மழை வராத வெயில் அடிக்கும் காலங்களில் இந்த விடுமுறை என்பது அளித்திருப்பது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கு. இன்று நியாயப்படி மழை தொடர்ச்சியாக பெய்து வரும் நிலையில் விடுமுறை அளித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு மழை பெய்யும் போது விடுமுறை அளிக்காததால் இங்க இருக்கக்கூடிய சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி மிகவும் சிரமப்பட்டு அல்லல் பட்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய அவலம்தான் ஏற்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்.